மினி விளாக் டே 1. காலையில எந்திரிச்சதுமே மகத்தோட தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அவனுக்கு பூஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பெட்ஷீட் தலைகாணி உரை எல்லாமே மாடியில வெயில்ல காய போட்டுருந்தேன். காஞ்சதுமே அதை கொண்டு வந்து பெட்ல விரிச்சு நீட் பண்ணிட்டேன். மகத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றங்கிற பேர்ல சந்து பொந்தெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கொட்டி வச்சிட்டாங்க. அதை கூட்டி கிளீன் பண்றதுக்குள்ள எனக்கு தலையே கிருகிருன்னு வந்துச்சுங்க. ஒரு வழியா அதை கூட்டி கிளீன் பண்ணிட்டேங்க. பொண்ணுங்களுக்கு இருக்க பெரிய கஷ்டமே இந்த பாத்திரம் விளக்குற வேலை தாங்க. அதுவும் நான் வேற நேத்து நைட்டு போட்டு வச்ச பாத்திரத்தை இன்னுமே கழுவாம கிடக்குறேன். இதுல வேற பாஷா கிட்ட உனக்கு ஸ்பெஷல் டிஷ் பண்ணி வைக்கிறேன் நீ வான்னு வேற சொல்லியிருக்கேன். இதை வேற நான் எப்ப கழுவி முடிக்க போறேன்னு எனக்கே தெரியல. பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அடுப்பு பார்த்தா ஐயோ அது கந்திர குளமா கிடக்குதுங்க. அதை ஒன்னெல்லாம் பார்ட்டா கழட்டி அதையெல்லாம் விளக்கி முடிச்சு அப்புறம் அடுப்பு திட்டெல்லாம் தொடச்சு விட்டு ஒரு வழியா அதையும் வெற்றிகரமா பண்ணி முடிச்சுட்டேங்க. நீங்க எல்லாருமே ஆவலா இருப்பீங்க பாஷாக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறேன்னு. ஆனா அதை மட்டும் இல்லைங்க, எல்லாருமே செய்யற மாதிரி தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு தாங்க நானும் வச்சேன். எனக்கு பெருசா சமையல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அவருக்கு செஞ்சு கொடுப்பேன். அப்பா ஒரு வழியா குழம்பெல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு என்னோட டே வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாங்க நான் பண்ண